வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தவபலமும் தனையறிந்த நிலையும் கொண்டு தனை அடைந்தோர்க்கு அருள் புரியும் தகைமையுள்ள சிவநிலையோன் மெய்ஞானி குருவாய் நின்று சீடனது புருவ மையம் விரலால் தீண்ட அவனில் அவன் லயமாகி ஆசான் தொட்ட அவ்விடத்தே ஞாபகத்தை ஒன்றி ஒன்றி ஓமையிலா பேரின்பம் உள்ளுணர்ந்து ஒருமை தத்துவம் அறிந்தால் அதுவே முக்தி. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடி வாமே. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி அருணை மாமுனிவரும் ஆழியார் மாமுனிவரும் என்ற பொருளிலே அருணகிரிநாத சுவாமிகள், நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆகிய இருபெரும் சிவஞான யோகிகள் நமக்கு அருளிய அருட்கவிகளை கடைந்து அதன் சாரமாகிய அமுதத்திலிருந்து ஒரு சில துளிகளை ஒரு சில நிமிடங்களில் சுவைக்க முயல்வோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இந்த சிந்தனை அமுதத்தை அருள்வாராக. மாமுனிவர்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருந்தது. மகரிஷின்றதுதான் தமிழ்ல மாமுனிவர்னு சொல்றோம். சாமிஜி சொல்லியிருக்காங்க பாருங்க, மனிதன் என்ற உருவினிலே மக்கள் உண்டு மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு, மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் மாக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன். அந்த மாமுனிவர்களை நினைந்து அவர்கள் காட்டிய வழியிலே பின்பற்றும் முகத்தான். இப்ப பாருங்க, அருள் தந்தை அவர்கள் என்ன சொன்னாங்க? பல தெய்வம் வேண்டாம், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். எதை தெய்வம்னு சொன்னாங்க? சுத்த வெளிதான் தெய்வம். அத காந்த தத்துவத்தின் மூலமா நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அருணகிரிநாத சுவாமிகளும் பரம பதிவிரதா தர்மம், காந்தன் என்ற கந்த கடவுளை மட்டும்தான் வணங்கி இருப்பாங்க. நீங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க, எல்லா தத்துவங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா முடிவுல கந்தன் தான் முடிப்பாங்க. இது கந்த தத்துவத்தின் மூலமாக விளக்கம் சொல்றாங்க. இது ரெண்டும் வேற வேறையான்னு பாருங்க. கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு, ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. தேசிகன்னா குருநாதன் அர்த்தம், ஒளி உடையவர்னு. சாமிஜி கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, தேசிகனாய் ஒளிர் பார்வை மூலம்னு. இப்ப இதுல இந்த வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனி என்ன விளக்கம் சொல்லுவாங்க? நமக்கு தெரியும், சிவம் என்பதுதான் சுத்தவெளி. சுத்தவெளியின் ஆற்றல் தான் சுழலலையாக பரம அணுவாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பரம அணு என்பது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவம். இயங்கும் சிவத்துக்கு சக்தின்னு பேரு, இயங்காத சக்திக்கு சிவம்னு பேரு, இல்லையா? அப்ப பரமாணு அப்படின்றதுல இயக்கம் என்ற சக்தியும் இருக்குது, இருப்பு என்ற சிவமும் இருக்கிறது. அதனாலதான் இத அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க. ஆண் பாதி பெண் பாதி பிரணவம்னு சொல்லுவாங்க. இத சாமிஜி சொல்றாங்க, இயங்கி கொண்டு இருக்கும் போது அதை சக்தி சிவம்னு சொல்றோம், இயங்காது இருக்கும் போது அதை சதாசிவம்னு சொல்றோம். சிவம் எங்க இருக்கு? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் போது அது சதாசிவம்னு சொல்றோம் இருப்பு நிலையில. விண்ணின் மையத்துல இருக்கும் போது அத சிவம்னு சொல்றோம். இயங்குகின்ற பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் போது அத சக்தி சிவம்னு சொல்றோம். அப்ப சிவம், சக்தி சிவம், சதாசிவம், இந்த மூன்றுமே சுத்த வெளிதான். இந்த மூன்றையுமே பால் பால்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மூன்றையும் முப்பால்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று பாலுமே இறைநிலையைத்தான் குறிக்கும். நம்ம அருட்தந்தை கூட ஒரு இடத்துல குறிப்பு சொல்லுவாங்க. இத நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள்ல கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின பாட்டு. முப்பாழும் தாங்கி நின்று அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது. எவ்வளவு பெரிய ஞான நூல் இது! தமிழ் மொழியில இருக்கு. இதையெல்லாம் கேட்கறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசும் இடத்துல நம்ம பிறந்தது பெரிய பாக்கியம்னு நம்ம
அருள் தந்தை ஸ்லாகித்து சொல்லுவாங்க. இப்ப இத பாருங்க, இதத்தான் ஆழ்வார் சொல்றாங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உவப்பில் அதனை உணர்ந்து சென்றாங்கின்ற துன்பங்கள் செற்று கழிந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே. அப்ப அந்த பாழ்ன்றது இத திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. தானந்தம் இல்லா சதானந்த சத்திமே தேனுந்தும் ஆனந்த மானடம் கண்டீர் ஞானம் கடந்து நடம் செய்யும் நம்பிக்கை அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கு ஆனதே. இப்ப அந்த பாடல்ல வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற சொன்னாங்க இல்லையா? இது நம்ம பஞ்சபூத நோகத்துல சொல்றோம். தாம் முடிக்கும் போது சாமி சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சூழ்ந்தும் கடந்தும் இருக்கிறது சுத்தவெளி. அதே சுத்தவெளிதான் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் உள்ளதுன்னு சொல்லி. இப்போ சுத்தவெளி தன்னிருக்கத்தாலும் நுண்ணதிர்வானும் இறை துகளாச்சு, பரமாணுவாச்சு. அது சூழ்ந்தெழுத்தத்தால் சுழல ஆரம்பிக்கும் போது காந்தமாக மாறியது, தொகுப்பு இயக்கமாக விண்ணாக மாறியது. அதிலிருந்து வெளியேறுகிற இறை துகள்கள் வான்காந்தம்னு சொல்றோம். அந்த சுழல் நின்னு போச்சேன்னா சுத்த வெளின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ பால் என்ற சுத்த வெளி அதிலிருந்து வெளியேறுகிறது வெறும் தனி. அது என்ன பால்? அது பரமாணு விண்ணு. அதிலிருந்து வெளியேறுகிறது சுத்த வெளி. இந்த பாட்டு பாருங்க, வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனி, இதான் முப்பாள். அந்த காலத்துல இறைநிலை உணர்ந்தவங்க அப்படியே அந்த அனுபவத்தை எழுதினாங்க. விளக்கம் சொல்றதுக்கு நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. சாமிஜி சொல்லியிருக்கிற காந்த தத்துவம் மூலமாக எல்லா நூல்களுக்கும் விளக்கம் சொல்லலாம். எது எதெல்லாம் இதற்கு பொருந்தவில்லையோ அதை தவிர்த்து விடலாம். காந்த தத்துவத்துல சாமி சொல்லியிருப்பாங்களே, இறைநிலையும் விண்ணின் விரிவலையும் இணைந்த ஒரு கூட்டு நிலைதான் பேரியக்க மண்டலம் முழுமையும் வான்காந்தமாகவும் எல்லா உயிரினங்களிலும் ஜீவகாந்தமாகவும் அமைந்து அதன் தன்மாற்றத்தால் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்குகிறது. இது பிரம்மஞான சாரமா சாமி ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க, அருமையான பாட்டு. இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த முதல் தோற்றம் ஈதரெனும் இறை துகளாம். இறை துகள்கள் எனும் தொகுப்பு கூடியதோர் தொகுப்பே விண். விண் கூட்டம் ஐம்பூதம். நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்தலைகள் காந்தமாச்சு. மறைபொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்தம் முதல் ஐந்தாகும். முடிவு நிலை தன்மாற்ற சீர். அதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். ஞான களஞ்சியத்துல 1854 பாட்டுல எத்தனை இடத்துல இந்த மனப்பாடம் செய்வீர்னு எழுதியிருக்காங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. மனவள கலைஞர்கள் மனப்பாடம் செய்து பலமுறை நினைந்து கொள்ள வேண்டிய பாட்டு இது. இப்ப இந்த பாட்டு நமக்கு தெரியும், காந்த தத்துவம். இதே கருத்து கந்த தத்துவம் திருவண்ணாமலை திருப்புகள்ல அருணகிரிநாத சாமிகள் பாடுறாங்க. இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன் மால் அமரர் அடியார் இறையும் ஒலிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பததூள் புவனகிரிதான் உனது கிருபாகர மேதோ. இது பாட்டு நமக்கு தேவையானது. பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா. இப்ப நம்ம தத்துவம் தெரியலைங்களா? அது என்ன? பரம அணுனா அணுவில் அசைவதுதான் பரம அணு. அணுவில் அசைவாய்னு வருது இல்லைங்களா? அணுக்குள்ள என்ன இருக்கு? இறைத்துகள். பரம அணு விண்ணின் கூட்டம் பஞ்சபூதம். அதுல அந்த பாட்டு பவன முதலாகியன்னு வருது. பவனம்னா வீடு, பவனம்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்களே வாயு முதலாகிய பூதம்னா விண்ணு, பவனம்னா காற்று, காற்று முதலாகிய ஏனைய 4 பூதங்கள். அப்ப அணு கூட சேர்ந்தா அதன் கூட்டமாகிய பஞ்சபூதங்கள். இதன் தொகுப்பு தான் சகல வடிவாய். எல்லா வடிவங்களும் அந்த அலை நின்று போன முடிவில் என்ன இருக்கு? நிலை சுத்த வெளியாக இருக்கிறது. அதுதான் பழைய வடிவு. இப்ப அந்த பாடலை பாருங்க. பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா.
இந்த கந்த தத்துவ கவிக்கு நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்கிற காந்த தத்துவம் மூலமாக விளக்கம் எப்படி இனிக்குது பாருங்க. இப்ப மனித வாழ்க்கை எப்படி இருக்கு? சாமி சொல்லுவாங்கல்ல, ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை. எப்படி பிறந்திருக்கிறோம் நாம? அருகு நுனி பனி அணைய சிறிய துளி பெரியதொரு ஆகம் ஆகியோர் பாலரூபமாய். இதுல ஜாதி எங்க, மதம் எங்க? சாமி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்கல்ல, மூலமான நாதவிந்தில் ஜாதி ஏது. இப்படித்தான் வந்தோம். ரொம்ப பெரிய பாட்டு, திருவிடைமுருத திருப்புகள். நம்ம வேணுன்றதை கவனிக்கலாம். அருகு நுனி பனி அணைய சிறிய துளி பெரியதொரு ஆகம் ஆகி ஒரு பால ரூபமாய் வளர்ந்து 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 என்ன பண்றோம்? அணுவளவு தவிடு மிக பிதிர விட மனம் இறுகி ஆசையாளராய் அருகுண வயப்படுறோம். ஊசி வாசியாய் அவியுறு சுடர் போலே. நெய்யில ஊத்துன நெருப்பில ஊற்றின நெய் எவ்வளவு சீக்கிரம் போயிடும். அல்லின் நேரும் மின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் போது, இறைத்துகள் இதனுடைய ஆயுட்காலத்தை எல்லாம் பார்க்கும் போது, இந்த இரவிலே வரக்கூடிய ஒரு மின்னல் கூட இல்லை இந்த மனித வாழ்க்கை என்பது. அவ்வளவு மிக குறுகிய காலம். அவியுறு சுடர் போலே. அதற்குள்ள எத்தனை ஆணவம், எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்யறோம். ஒரு ஏழை சன்னியாசி சாப்பாடு போடுங்கன்னு கேட்க வந்தாராம். வெறுமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் மேலை வீடு கேள், அந்த வீட்டுக்கு போ, கீழே வீடு கேள். திடுதிடென நுழைவதன் முள் எதிர்முடுகி அவர்களோடு சீறி ஞாழி போல். ஞாழின்னா நாய். நாய் மாதிரி குலைக்கிறோமா? நம்ம வாழ்க்கை வாழும் போது எப்படி வாழ்றதானே அதானே போகும்போதும் மரியாதை. ஒரு வேடிக்கையை சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஒரு ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் பாக்குறாரு, எடுத்துட்டு போறாங்க. முன்னாடி ஒருத்தர் மாலை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு நாய், அந்த நாய்க்கு மாலை போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தா வரிசையா நிக்குது. ஒருத்தர் பின்னாடி ரொம்ப தூரத்துக்கு கியூ நிக்குது. அவருக்கு ஒரே கியூரியாசிட்டி, என்னன்னு தெரியல. சரி, பின்னாடி நிக்கிறாரு. அவங்க கிட்ட போய் எதுக்குங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்ல பின்னாடி கேளு. அவர் கேட்டார். இல்ல பின்னாடி கேளுன்னு கடைசியா இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னாரு. ஒண்ணு இல்லைங்க, அந்த போயிட்டாங்கல்ல அந்த அம்மா, அவங்க அந்த முன்னாடி மாலை போட்டிருக்காரு, அவங்க மாமியாரு படாத பாடு படுத்துச்சு. அந்த முன்னாடி போதே நாய், அது இந்த அம்மாவை கடிச்சிச்சு. அந்த அம்மா டிக்கெட் வாங்கிட்டாங்க, அதற்காக அந்த நாய்க்கு மாலை போட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் ஏன் நிக்கிறீங்க? இது முக்கிய உடனே அந்த நாயை ஒருத்தர் வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் நம்ம வாழும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. அதான் சொன்னாங்க, எரிதனில் இடும் வாழ்வு. இந்த குண்டலினி என்ற நெருப்பு உடலில் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பா இருக்கும். இல்லைன்னா கொண்டு போய் நெருப்புல வச்சிருவாங்க. இந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம். மனவளக்கலை மற்றவர்கள் வாழலாம். மனவளக்கலையை கற்றவர்கள் வாழலாமா? இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ வாசநாசனே. எப்படி இருக்கணும்? இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவியட ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரமசுகம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்னு சாமி சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி வாழ்ந்தா இப்படி வாழ்க்கை இருக்காது. போகும்போது கூ கா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. இந்த குருநாதர் நமக்கு இந்த வாழும் காலத்திலேயே அறிவு முழுமை என்ற முக்தியை அடைய சொல்லி கொடுத்திருக்காங்களே. கொஞ்சம் குரு வழி செய்தால் நல்லா இருக்கும். இத அருணகிரிநாத சாமி சொன்னாங்க. நம்ம சாமிஜி எப்படி சொல்றாங்க? மனிதனுடைய மகத்துவத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானுங்களே, பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து. அப்படியே வருது. நமக்கு தேவையான இடத்தை பார்க்கலாம். ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம். அறிவின் நிலைகள் 5க்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் 6ஆம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பதே மனிதன். இப்ப பாருங்க, சிந்தனை அறிவின் சிறப்புன்னா சாமி சொல்றாங்கல்ல, தின்று திருந்து உறங்கவோ பிறந்தோம். இந்த மாக்கள்னா என்ன? ஐயறிவு மட்டுமே இருக்கிறவங்களுக்கு மாக்கள். மனிதனாக பிறந்தும் பெரும்பாலும் நாம் அப்படி இருக்கலாமா? 6வது அறிவினுடைய முழுமையை உணர்வதுதான் மனிதனுடைய பெருமை. அறிவின் தத்துவம் அறிய அறிவை ஒன்றி அறிவில் நிறுத்தி அறிவையே அறிய ஆழ்ந்து ஆழ்ந்து பொறிபுலன் அடக்கி ஒன்றி ஒன்றி ஒருவனாய் நின்று
உட்புறம் நோக்கி அகத்தவம் உணர்ந்து முடிவில் உருவம் அனைத்திலும் ஊடே நிறைந்த அருவ நிலையும் அவ்வவுருவின் அமைப்பு சிறப்பும் இயக்கம் ஒப்ப அரூப இயக்க சிறப்பும் உணரும் பேரறிவாகிய பிம்பமே மனிதன். அனைத்தும் அறிந்து பின் அறிவையும் அறிந்ததால் ஆதி நிலையையும் அறிந்தே முடித்தான். அப்ப இந்த மனித வாழ்க்கையில நோக்கம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் புலன் வயத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த அறிவை அறிவது, அதான் சாமி சொன்னாங்க, அறிவை அறிவால் அறிவது என்னது? யோகம். இது அருணகிரிநாத சாமி வாழ்க்கையில கூட இருக்கும். அது அறிவை அறிவது பொருள். ஏன்னா கிரேட்மென்ட் திங்க் தானுங்களே. இப்போ இந்த அறிவை அறிவது, அதுக்குத்தான் சாமி என்ன கொடுத்திருக்காங்க? மனவளக்கலை. மனவளக்கலையில 4 அங்கங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேரு, முழுமைப்பேரு. இந்த பாடல்ல எல்லாமே வருது பாருங்க. அகத்தவம்னா என்ன? மன அலையை இறை நிலையோடு இணைத்தல் தானே நம்ம குண்டலினி யோகத்துல சொல்றோம். தடுங்கோள் மனத்தை, மனம் போன போக்கெல்லாம் போகாமல் அலைச்சுழலை குறைத்து குறைத்து நிலையாக்குவது தடுங்கோள் மனத்தை. நம்ம கிட்ட இருக்கிற 6 குணங்களை சீரமைச்சுக்கிறோம் இல்லையா? அறுகுண சீரமைப்பு, அகத்தாய்வு. விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள், ஒழுக்கம் கடமை ஈகை. அடுத்தது ரொம்ப முக்கியம், இருந்தபடி இருங்கோள். இதெல்லாம் செய்தா நாம தேடி போக வேணாம். எழுபாறு முஞ்ச கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து. இறைவன் எங்கிருந்தோ வருவதில்லை, இறைவன் உயிருக்கு உயிராய் இருக்கிறான். இதுதான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. இறைவன் எங்க இருக்காங்க? மனம் உயிரில் ஒடுங்கி உயிர் பரத்தில் ஒன்றுகிறது. இது சாமி சொல்லுவாங்கல்ல, உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது தன்மை மிளிர எனதுலம் தூய்மை பெற்றேன். உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க. மனம் அடங்கினால் இறைநிலை விளங்கலாம். இந்த பாட்டுல இந்த வரி பாருங்க, இருந்தபடி இருங்கோள். அது எப்படி இருக்கும்? அது மனோலயமுற்று சொல்லற சும்மா இருக்கும் நிலை. எப்படி இருக்கும் இது? மனதை தடுத்து வெகுளி விடுத்து உயிர்களின் மீது கருணை செய்து அன்பு வடிவாக நாளும் நல்லறம் செய்யும் நல்லன்பர்களுக்கு இந்நிலை தானே வந்து சேரும். அதான் அகத்தவம் புறத்தவம்னு சொல்றோம். கல்லாலின் கீழிருந்து கல்வி கேள்விகளில் வல்லவர்களாகிய 4வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லவுமாய். அதுதான் எல்லாமாவும் இருக்கு, அதுதான் தானாகவும் இருக்கு. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சின்முத்ரை எம்பெருமான் சொல்லாமல் சொல்லிய நிலையாகிய இதனை அனுபவத்தினால் தான் அறிய முடியும். இதை உரையினாலோ சோசியல் மீடியாவாலேயோ இல்ல சினிமா பாக்குறதுனாலயோ தெரிந்து கொள்ளலாம், உணர முடியுமா? சாமிஜி சொன்னாங்க, நேரடி நிறைவடைந்த குரு மூலம் நேரடியாய் குண்டலினி யோகம் கற்க வேண்டும். இந்த நிலையை அருட்பேராற்றலின் அன்பு பொருள்ல சாமிஜி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்க, சுழற்தட்டு விளையாட்டின் சுற்றி விட்டோன் பெறல் போல. இந்த பாடல்ல சொல்லாமல் விளக்கி விட்ட சொற்கடந்த பொருளே. இது ஏன் அடைய முடியல? புலன்மயக்கம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். ஐம்புலன்கள் சொல்றோம்ல, திருமந்திரத்துல இருக்கீங்களே, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 மெய்ப்பாருமின்றி வெறித்தி திரிவன. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பார் பசு 5 பாலாய் சொரியுமே. இதுல தத்துவத்துக்காக பார்க்கிறோம். பட் இந்த 2 வரியில சந்தம் ரொம்ப அருமையா இருக்கும். சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓரிமை போதினில் கொன்றவனே அப்படின்னு சொல்லி இதுல சந்தம் தான் நல்லா இருக்கும். தானதத்துன்னு வரும். சோரனை டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓரிமை போதினில் கொன்றவனே. சாமிஜி பாடல்கள்ல கூட புறவஞ்சி நடை இருக்கும். அது கேட்கும் போதே அந்த ஓசை ரொம்ப எளிமை சாமிஜி பாட்டு நினைவுல வச்சுக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம தத்துவத்துக்கு வரலாம். இதுல இந்த ஓர ஒட்டார்னு சொன்னோம். ஓறுதல்னா ஆராய்ச்சி பண்றது. ஒன்றை உண்ண ஒட்டார், அது என்ன ஒன்று? ஒன்றுன்னா பரம்பொருளாகிய இறைவனைத்தான் குறிக்கும். இது எப்படி பொருள் கொள்ளணும்னா, இந்த ஒன்றை ஓர ஒட்டார்
ஒன்றை உண்ண ஒட்டார்னு எடுத்துக்கணும். இறைவனை பற்றிய ஆராய்ச்சி இல்ல, மத்த எல்லா ஆராய்ச்சியும் பண்றது. அது அகத்தாய்வு பண்ணாம புறத்தாய்வு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒன்றை பற்றி தெரிஞ்ச அருணைநாதர் சொல்றாரு பாருங்க, ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று. அது எப்படி இருக்கு? அது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர். ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அறிய துரியம் கடந்தது. துரியம் கடந்தது என்ன? துரியாதீதம். போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம். இது எல்லாம் அருள் தந்தை அவர்கள் பயிற்சின்னு நமக்கு கொடுத்து உணர வைக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி உண்ணுதல்னா புலன்கள் ஒரு வரிப்பட்டு தியானம் செய்தல். உண்ணுதல்னா தியானம்னு பேர் தமிழ்ல. ஓர்தல் உண்ணுதல், ஆராய்ச்சி செய்வது, தியானம் செய்வது. எதை பற்றுறது? அகத்தவம், அகத்தாய்வு. மனத்தால் செய்யக்கூடிய தொண்டு. இந்த மெய் விளக்கம் இல்லாதனாலதான் அஜ்ஞானம் வருது. சாமி சொல்ற வரி இது. உலக பேரறிஞர் எல்லாம் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர உணர்ந்துரைத்தார். கலகங்கள் தீரவில்லை, காரணங்கள் கணக்கெடுத்தோர் பல பல நூறாக சொன்னார். என்ன பிரச்சனை? நில உலக கவர்ச்சியிலே புலன்மயக்கில் நினைவிழந்து தனை மறந்து வாழ்க்கை சிக்கல் பல பெருக்கம். எதனால? அறியாமை ஒன்றால் அன்றோ. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே வந்தவன் என்ன பண்றோம்? என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன். அதை விட முக்கியம், இறைவா உனை மறந்தேன். அப்புறம் பற்றாத குறையை வைத்துக்கொண்டு பற்றாக்குறைன்னா என்ன சொல்றது? பார் மீது மெய் விளக்கம் பரவ நன்றாம். நமக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா அந்த விழிப்பு நிலை கொஞ்சம் தவறிடுறோம். அதுதான் இதற்கு ஒரே வழி. சாமி என்ன சொன்னாங்க? மனம் உயிரில் அடங்க வேண்டும். 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிவிடும். சிவனே சிவனாகும். சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. இதுல வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் ஜீவர்கள். சா போட்டு அது தலையில ஒரு சுழி போட்டா ஜீவன், அந்த சுழியை எடுத்துட்டா சிவன். நமக்கு பதிவு இருக்கு, வினை பதிவு. அதான் சுழி, தலை எழுத்து. அதை அழிச்சிட்டோம்னா எப்படி? சென்னையில் வைத்த சிவனருளாலே வச்சிட்டோம்னா ஜீவன் சிவனாகும். இதுல ராமலிங்க சாமி பாடல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சிவமாக்கி கொண்டான் என்று ஊதுவது சங்கே, சிற்றம்பலத்தான் என்று ஊதுவது சங்கே, நவநோக்கு அழித்தான் என்று ஊதுவது சங்கே, நான் அவனானேன் என்று ஊதுவது சங்கே. தானே பரமாக உணர்ந்த நிலை. அதான் தற்பரம்னு சாமி சொல்லுவாங்க. தற்பரனாய் உன்னை எண்ணில் உணரப் பெற்றேன். இந்த ஐயுணர்வு 5 புலன்கள் வழியாக ஏற்று இருக்கிறோம். அது எப்படி அழிக்கலாம்? சாமி சொல்லியிருக்கிற பாட்டு எல்லாருக்கும் தூக்கத்துல கேட்டா கூட தெரியுமே. ஐயுணர்வின் பயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையே மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். அப்ப மெய்யுணர்வுன்னா என்ன? ஐயுணர்வுக்கு அடிப்படையாம் அதாவது அறிவாலே ஆழ்ந்துணரும் தவநெறியை மெய்யுணர்வு என்கின்றோம். மேல்நிலை ஈது அறிவிற்கே மிரட்சி போம் தெளிவுண்டாம் மெய் உயிராய் உளது உணர்வோம். ஒன்றுதான் எல்லாமாகவும் இருக்கிறது. இதை விராலி நிலை திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமிகள் இப்படி சொல்றாங்க. 5 பூதம் வேறையா, 6 சமயம் வேறையா? அப்படி இல்ல. 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 51 விதமான லிபிகளும் 51 அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் 6 ஆதாரங்கள்ல இந்த 51 அக்ஷரங்கள் இருக்குதுன்னு யோக மார்க்கத்துல சொல்றது உண்டு. வெகுரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிலவமும் அந்தி போல் உருவானும் நிலவொடு வெயில்காலும் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவம். எல்லாம் ஒரே வடிவம். அதன் சொரூபமதாக உறைவது சிவயோகம். இப்பேரேக மண்டலத்திலிருந்து சுத்தவெளி போயிருக்கோம்ல. தங்களானவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடைய நெறியது பெறுவேணும். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? குருநாதர் உபதேசம் தான் நம்ம இதை ஞானத்தை கொடுக்க முடியும். இத சாமிஜி சுத்தாத்விதம்னு சொல்லுவாங்க. ஒன்றேதான் எல்லாமாகவும் இருக்கிறது. பொதுவா நம்ம சாமிஜியின் தத்துவம் அத்வைதம்னு சொல்றோம். அதுல பல பிரிவுகள் நிலைகள் இருக்கு. கேவலாத்வைதம், விசேஷ அத்வைதம், அதாவது விசிஷ்டாத்வைதம்னு சொல்லி சாமிஜியோட தத்துவம் சுத்த அத்வைதம். அதாவது ஒன்றுதான் எல்லாமாகவும் இருக்கிறது. இது காந்தி தத்துவத்துல அரைநிலையில் காந்தமாய்,
மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் 5 ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சுது செய்யும் தொழில் வளம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்வோம். நம்ம இந்த இன்ப துன்பத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்காமல் அடுத்தது அந்த பேரின்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். அது என்ன வீடு? அதுதான் எல்லாத்துக்கும் இடம். வெட்ட வெளி பிரபஞ்ச பொருட்களுக்கெல்லாம் வீடாகும். விண் கடந்து வான் அறிந்தால் வெட்ட வெளி அணு அறிவு ஒன்றாய் போகும் வீடு பேறு எனும் உயர்ந்த பதமும் ஈதே. இதான் ஞாத்திரு ஞான நியாயம்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றாய் போன நிலை. இத குருநாதர் சொன்னா தானே தெரியும். இந்த ஞானோபதேசம் ஆசான் கொடுக்கிறாங்களே, மால் ஆசை கோபம் ஓயாதென்னாலும் மயக்கம் கோபம் என்னைக்காவது விடுறமா? ஆசை பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழல தகுமோன்னு கந்தரனுபூதியில சொல்லுவாங்க. மாலாசை கோபம் ஓயாதெனாலும் மாயாவிகார வழியேசில் மாபாவி காளி தானேனும் நாத மாதா பிதாவும் இனி நீயே. ஆசான் அருள் தந்தை திருவாசகத்துல வரும் இல்லைங்களா? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. நம்ம நல்லவங்க கூட சேர்றதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணுவோமே, ஈஸி நமக்கு. அந்த பழக்க பதிவின் மூலமா விதண்டாவாதம் வாதம் காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோம். எது படிச்சாலும் ஆர்குமெண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சோ முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து ஆணவமாகிய மலத்தை அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் நமது அருள் தந்தை. அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. நீங்க குருமார்கள் சொன்னதையெல்லாம் படித்து உணர்ந்து கொஞ்சம் டியூஷனா இல்ல இன்டியூஷனா உணர 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 குருமார்களுக்கு பக்கத்துல போற நிலையை அடையலாம். ஆனா ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி வியாபித்திருக்கும் அவர்களுடைய நிலை. இது அனுபவத்தால் உணர்ந்தவங்க. சரி, இப்ப நாளான வேத நூலாக மாதி நானோதினேனும் இலை வீணே. நம்ம எல்லாம் வேதம் புராணம் ஆகமம் இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது? ஒன்று படித்தா போதும். நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அது ஒண்ணு கடைபிடிச்சா போதும். குரு வழியே நின்றால் போதும், சிவ வழி நமக்கு தானாக கிட்டும். இத என்ன உபதேசம் சொன்னாங்க அருணகிரிநாதருக்கு? செம்மான் மகளை திருடும் திருடன். அவர் யாருங்க? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறக்காதவன் இறக்காதவன் யாரு? என்றைக்கும் உள்ளது எதுவோ அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலை குருவாக வந்து உபதேசம் செய்கிறது. என்னென்ன? சும்மா இரு சொல்லற. சும்மா இருக்கிறதுனா என்ன? எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா? இது வள்ளலார் சொல்றாங்க இல்லைங்களா? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே குன்று வளவின் மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க, அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. அந்த சும்மா இரு சொல்லற என்றலுமேன்னு சொன்னாங்க. அம்மா பொருள் என்றும் ஒன்றும் அறிந்திலனே. அது எப்ப அந்த சும்மா இருக்கும் ஞானம் வரும்னா, ஞான வரம்பு கொன்றை வேந்தன்ல அவையார் சொல்றாங்க, ஞானம் வந்தா மோனம் வந்துரும். குறக்குடம் கூத்தாடும் நிறைக்குடம் தடும்பாது. சாமிஜி எப்படி சொல்றாங்க? எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். அதற்குதான் மனவளக்கலையை கொடுத்திருக்காங்க. அந்த நிலையை அடைந்தா பொய் சிந்தை இருக்காது, பொய்ப்பொருள் மேல மனசு வைக்க மாட்டோம். அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்ட அறிவையற்கு. அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோமே. அன்புருகு சங்கடம் தவிர முக்குணமாள. ராஜசம் தாமசம் சத்துவம் என்ற 3 குணங்களும் சத்துவமாக மாறிப்போனால் அந்திபகல் என்று 2ஐயும் ஒழித்து பிறப்பு இறப்புன்றதே சக்கரத்தை முறித்து விடும் துரியாதீத தவம்னு சாமி சொல்ற மாதிரி இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து இந்த பஞ்சபுலன் கவர்ச்சியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோமே. சாமி என்ன சொல்றாங்க? பரவசமா இன்பமுட பாடினேன் உண்மை. அந்த இந்திரிய சஞ்சலங்களை அறுக்கணும்னா அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி இறைவனுடைய திருவடி ஞானம்
அம்பாள், சக்தி, இது எல்லாமே தத்துவத்துல ஒரே பொருளைத்தான் குறிக்கும். அம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி அந்த ஞானத்தை அடைந்து விட்டால் செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற இறைவனாகிய கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருதுங்கடன் தெளிகிற தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தை வரை என்று தரிசனை பெறுவேனோ. இந்த சிந்தையும் அவிழ்ந்து தனியாத சிந்தனை, மன அலைச்சூழல் என்ன ஆகணும், அது சுற்றி கொண்டே இருக்கும், அது நிலையாக மாறணும். அங்க உரை ஒழித்து, இந்த வாக்கு மனோதீதம்னு சொல்லுவாங்க, சொல்லாலும் வாக்காலும் அடைய முடியாத உணர முடியாத நிலை எதுவோ அதுதான் சுத்த வெளி. இது என்னைக்கு படிக்கலாம்? நாளைக்கு படிக்கலாமா? ரிட்டையர் ஆன பிறகு படிக்கலாமா? பரீட்சை வந்தா படிக்கலாமா? இல்ல எதனா பிரச்சனை வந்தா மன்றத்துக்கு போய் கத்துக்கலாமா? அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். எத்தனையோ விஷயத்த யூடியூப்லயும் ரிப்பீட் பண்ணி பழசெல்லாம் படிக்கிறோம், பழசெல்லாம் பாக்குறோமே. கற்க வேண்டியது எது? கடைபிடிக்க வேண்டியது எது? இது இப்ப பிடிக்காம எரிமூண்டதென்ன விழித்து புகையல பொங்குவென் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது. போகிற காலத்துக்கு போய் பார்த்துக்கலாமா? சாமிஜி 1854 பாட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஞான களஞ்சியத்துல. ஒரு நாளைக்கு 6 பாடல் அருட்கவிகள். நமக்கு அதுதான் வேதம். நீங்க எந்த மொழியில் எந்த மதத்தில் இருக்கிற வேதத்தை முழுமையாக படித்துணர்ந்து விட்டு ஆசான் அருள் தந்தை அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த ஞான கவிகளை முழுமையாக உணர்ந்தால் இது வேற அது வேற இல்லவே இல்லை. நம்ம இதுவும் முழுமையா படிக்காம அதுவும் முழுமையா படிக்காம நிறைய விவாதம் பண்ற மாதிரியே தோணும். இத உணர்ந்தால் அடங்கி விடலாம். அப்ப இதையெல்லாம் உணரணும். 5 புலன் அமைதி பெறணும். 6 குணம் சீராக்கணும்னா என்ன சொன்னாங்க? அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும். அருகுணமும் சீராம். இத எவ்வளவு நேரம் பண்ணலாம்? தவம் 1/2 மணி நேரம் பண்ணலாமா? 1 மணி நேரம் பண்ணலாமா? சாமி எப்படி சொல்றாங்க? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. 1/2 நிமிஷம் நின்னா கூட போதும். 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா 1/2 நிமிஷம் நிக்குது, அது லாபம் தானேன்னு சொல்லுவாங்க அருள் தந்தை. இப்ப நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்காங்க இல்லையா சாமி, இதுல சங்கல்பம் சொல்றாங்க பாருங்க. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த விடிவேலா. இதையெல்லாம் உணரணும், அடையணும்னா எப்படி இருக்கணும்? பேராசை இருக்கக்கூடாதான், அருகுணம் இருக்கக்கூடாது, காமியத்தில் அழுந்து இளையாதே அன்பு. காமி என்னதுங்க? ஆசை. காலர் கைப்படிந்து மரியாதை. பிறவியின் நோக்கத்தை அடைகிற வரை இந்த வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, அகார உகார மகாரம், இந்த பிரணவத்திலே அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. இதுதான் பிறப்பு இறப்பு அந்தி பகல் எராப்பகல் நினைப்பு மறப்பு இதெல்லாம் ஒன்னதான் குறிக்கும். சாமி சொல்றாங்க பாருங்க, நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள், புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டும், அங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது, நீ அறி நினைவை நிறுத்தி, நினைவை நிறுத்தி அது நீ அறி. இதுல இன்னைக்கு இப்படியான ஞான நூல்களை படிப்பதோ ஞானத்தை பின்பற்றுவதோ எத்தனை பேர் வராங்க? ரொம்ப 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 சுலபம் தான், குறைவுதானே வருது. அப்படி இருந்து முக்கியமா பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் போக்குவதற்கா பொழுது சினிமா குறையா சொல்லல. சாமி சொன்னாங்க குறையொழிந்த கலை காண்போம். அது மூலமாகத்தானங்களே ஏகப்பட்ட சிக்கல் வருது. அதுதானே எல்லா சோசியல் மீடியாவிலையும் வருது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம காலம் போறது அதுல தானுங்களே. இது 1958லயே சாமி சினிமான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பகுத்து பார்த்துக்கோங்க. பகுத்தறிவின் பாதை இது என்று பேசி பாமரர்கள் பகுத்தறிவை பாழ்படுத்தி வகுப்பு நெறி நாடு மொழி வெறிகள் தோற்றி வளர்த்து சமுதாயத்தில் அமைத்தி போக்க தொகுத்து பல கொடுஞ்செயலை துணிந்து செய்ய தூண்டுதற்கு சினிமாவை பயன்படுத்துதல். அது
அமைதி வரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா உணர்ச்சி வயப்படுறதுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுது. மிகுத்து வருகின்றது இது. கூர்ந்து நோக்கி மேலோர்கள் தம் கடமை ஆற்ற வேண்டும். இத 1958 சுவாமி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முத்தர் இதய கமலத்தில் இருப்பதுதான் சுத்த வெளி. சுருதி முடி மோனன் சொல் சிற்பரம ஞான சிவசமய வடிவாய் வந்த அத்துவித பரசுடருடையதாய் நின்ற. இந்த பாட்டு பாருங்க. துரிய நிலையே கண்ட முத்தர் இதய கமல மதனில் விளையா நின்ற அற்புத சுபோத சுகம். இது எப்படி இருக்கும்? அது ரொம்ப எளிமையா சாமி சொல்றாங்க. பெரும்பைம்புனத்தினில் சிற்றையனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெல்ல மெல்ல உள்க. உள்ளுதல் அப்படின்னா தியானம்னு சொல்லுவாங்க. உள்குதல் தமிழ்ல. அரும்பும் தனி பரமானந்தம் தித்தி தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தார கைத்ததுவே. இந்த புலனின்பங்கள், உலக இன்பங்கள், பொருள் புகழ் செல்வாக்கு, புலனின்பம், இது எல்லாமே இன்பங்கள் தான். ஆனா அந்த இன்பம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதி, அதை ஒரு முறை அனுபவித்தாலேயே இது எப்படி இருக்கும்? கரும்பும் தேனும் கலந்ததோர் காயத்தில் அரும்பும் கந்தமும் ஆகிய ஆனந்தம் ஒரு முறை விரும்பியே உள்ளம் வெளியுற கண்டபின் கரும்பும் கைத்தது தேனும் புளித்தது. இப்ப நாம இது எல்லாம் இன்னும் தெகிட்டாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த தெகிட்டாத இன்பத்தை இன்னும் அவ்வளவா அனுபவிக்கலன்னு தானுங்களே அர்த்தம். கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதுக்கு நாம கொடுக்கணும். இந்த சாமி சொல்ற இந்த அருள் நிலைதான் அகத்தவத்தினுடைய முடிவு. தவம் செய்திருந்தால் ஒரு நாள் இந்த ஆக்னைய துரியமும் நமக்கு வேலை செய்திருந்தா கூட இறை உணர்வால் எவ்வுயிரும் ஒன்று என்றாகும். ஈசனிலே நான், தன்னில் ஈசன். இறை உணர்வே தத்துவத்தின் முடிந்த பேரு, இப்பேரே அகத்தவத்தின் முடிவுமாகும். மற்றவர்களுக்கு சொல்வது அப்புறம், நமக்கு உள்ளாகவே அந்த அமைதியை நாம் நாட வேண்டும் அல்லங்களா? இத யோகம், தவம், தியானம் என்ற பெயரிலே படிப்படியா எத்தனையோ அந்த காலத்திலேயே நிறைய இருந்தது குழப்பங்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பல விதமா இருக்குது. மற்றதை குறை சொல்லல. அதுல இருக்கிறதெல்லாம் மூச்சை கவனித்தால் மனம் ஒடுங்கும். மனவளக்கலையிலே மனதை கவனித்தால் மூச்சு ஒடுங்கும். இது சிவயோகம். இதுதான் சாமிஜி பல இடத்துல தேவையில்லாததெல்லாம் தவிர்த்து எளிய முறை யோகமா கொடுத்திருக்காங்க. இத கந்தரலங்காரத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு பாருங்க. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை. மனவளக்கலையில எந்த இடத்துலயுமே கும்பகம் வராது. சுற்றி முறித்து அரித்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம். இதெல்லாம் செய்தால் உடம்பு நல்லா இருக்கும், ஆயுள் கூடும், இல்லைன்னு மறுக்கல. இப்ப நம்மளோட என்னதுங்க? உயிருணர்வு பெற்று இறை உணர்வு பெறுவது. சிவயோகம் எனும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்தி கை கண்டது. இதை நம்ம சாமி எப்படி சொல்றாங்க? இடகலையும் பிங்களையும் மாற்றி மாற்றி இழுத்தழித்து விட்டதனால் என்ன கண்டீர்? விடக்கலையே ஆச்சு இந்த வித பழக்கம். வீணாச்சு காலமும் உன் உடலின் தன்மை. அடக்க நிலை அறிவுக்கு அறிவே ஆகும். அறிவையறி தத்துவம். அதற்கு இடம் உனது இரு புருவ மையம். அவ்விடத்தை தொட குருவால் தோன்றும் காட்சி சுய அறிவால் உனை அறியும் சாவியாகும். நாம மனவளக்கலையில நம்முடைய அடிப்படை சிறப்பை நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சிருக்கோம். இத அசட்டு யோகியா மாறாம சிவஸ்வரூப யோகியா மாறணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அனித்தமான ஊழாலும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலேகு வாழ்மூலி புசித்து ஆடும் ஆயாச அசட்டு யோகி ஆகாமல். அது எப்படி சொல்லியிருக்காங்க? ஞான ஆசார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத மனதிற்கு அதீத மனோதீத சிவஸ்வரூபமாயோகி என ஆழ்வாய். இதுதான் சாமிஜி சொன்னாங்க. இங்க நம்ம குண்டலினி யோகத்துல மனவளக்கலையில வாசி யோக முறை ஒன்றும் இங்கு இல்லை. வாய் விட்டு உச்சரிக்கும் மந்திரமும் இல்லை. என்ன இருக்கு? ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவல் வைத்து. அடுத்தது என்னதுங்க? துரியம். தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈழ்ந்தளித்து மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தின் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர். நம்மளுடைய ஸ்பெஷல் இதை தெரிந்துக்கணும். இதெல்லாம் எப்படிங்க? மத்த இடத்துல அப்படி சொல்றாங்களே,
அப்படின்னா அதெல்லாம் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. அறிவின் இருப்பிடம், இயல்பு, இயக்கம் அறிந்து ஒழுகுவோர் அறிஞர்களாவர். அது புரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? அறிஞர் வாழ்வு முறை வகுக்கும் அறநெறி அன்பு சொற்கள் அறியாதோர்க்கு புதிர், ஒத்துக்காது, அலர்ஜியா இருக்கும், ஒவ்வாது. ஆகையினால் மிரட்சி கொண்டு இந்த பேரறிஞரை பித்தன் வாழ அழியாதோர் என்பர் ஆய்ந்தால் அறிஞனே உலக பித்தர் அனைவருக்கும் மருத்துவனாம். சாமிஜி அந்த காலத்துல கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னுடைய கைப்பட எழுதி கையெழுத்து பிரதிகளா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களாம். அவங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, நாங்க ட்ரெயின்ல போறோம், ஏன்னா இந்த பைத்தியம் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. இன்னைக்கு அந்த பைத்தியம் தான் இந்த பித்தம் தெளிய அனைவருக்கும் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் என்றைக்குமே பின்வாங்க கூடாது, யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are the brand ambassadors of our master. இதை என்னைக்குமே நாம மறக்க கூடாது. அவர் வேற நாம வேறையா, நீ வேற நாது இருக்க. அந்த பாட்டு பாருங்க, நான் வேறு பாமனத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான. இது சிவாகமங்கள் 26 28. நாலாறுன்னா 24, 4 பற்று வகையாரன்னு சொல்லுவாங்க. அந்த ஞானமுத்தி நாடோறும் நான் உரைத்த நெறியாக இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, நீ வேறெனாது இருக்க நான் வேறெனாது இருக்க. நேராக வாழ்வதற்கு இந்த குருநாதர் அருள்தான் வரும். இது வாசக அதீதம்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வாயால் சொல்ல முடியுமா? அங்க எப்படி இருக்கு? அடைபடாது நாடோறும் இடைப்படாது போம் வாயு, உயிர் போய்கொண்டே இருக்குது இல்லைங்களா. அடைய மீளில் வீடாகும் என நாடி அருள் பெறாவன் ஆச்சார கரும யோகி ஆகாமல் அவனி மீது. இதெல்லாம் அடையலன்னா என்ன பண்ணணும்? அவனி மீது தடுமாறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உடலம் வேறு, யான் வேறு, கரணம் வேறு வேறாக உதறி அதை சொல்ல முடியுமா? வாசகா அதீதம் அடியோடே உருகி ஆரி ஆச்சார பரமயோகியாம் உன் உபய பாத ஆசைகம் அருள்வாயே. அடுத்தது அது வாக்கினால் சொல்ல முடியாது, இது மனதினால் நினைக்க முடியாது. இதுவும் அதேதான், யோகத்துக்கு தான் சொல்லுது. அமலவாயு ஓடாத கமல நாபி மேல் மூல அமுதபானமே. மூல அனல் மூல குண்டலினி. இது எப்படி இருக்கு? எனதி யானும் வேறாகி, எனதும் யானும் வேறாகி எவையும் யாதும் சொல்லி இருக்கிற இந்த காந்த தத்துவ பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். இன்னொரு தடவை பார்க்கலாம் எப்படி கந்த தத்துவத்தோட ஒத்து போது பாருங்க. இது மறைபொருள் விளக்கம்னு சாமி சொல்லுவாங்க. காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தநாரியாம். நம்ம தமிழ் பண்பாட்டுல சுத்த வெளியை சிவம்னு சொல்லுவோம், அந்த விண் என்ற அலைநிலையை சக்தின்னு சொல்லுவோம். அந்த இருவருக்கும் பிறந்ததாக சொல்லுகிற காந்தம், அதுதான் காந்தன் என்ற இன் விகுதி வைத்து அவர்தான் பேராற்றல் உள்ள தெய்வம். அவருக்கு எத்தனை? 6 முகங்கள், 6 தலைகள். அதான் பஞ்ச தன்மாத்திரை கூட்டல் மனம், அதான் சண்முகம்னு சொல்றோம். இதுல காந்தத்துக்கு மின்றிய ஆற்றல் கிடையவே கிடையாது. சாமி சொல்லுவாங்க பிரபஞ்சத்திலே பெரிய சக்தின்னு. இதுதான் அந்த பாமர மக்கள் கூட சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தநாரியாம் காட்டானாம் அரூபமாம் காணுகின்ற உருவமும். அந்த புலன்களுக்கு எட்டாத அரூபம், புலன்களுக்கு பிடிபடுகிற உருவம், இது ரெண்டும் சேர்ந்து காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோர் 8 2 என்றனர். இந்த தமிழ் எழுத்துல 8 வந்து ஆன்னு சொல்லுவாங்க. முதல்ல 1ன்னா க இப்படி வருது இல்லைங்களா. அப்போ 8க்கு என்ன சொல்லுவாங்க? ஆ. 2க்கு ஊன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடவுள் உயில் சேர்க்கை தான் அ உ, அரூபம் உருவம். இது ஆன்றது 8, ஊன்றது 2. இது என்ன சொல்லுவாங்க? 8 2ன்னு தெரியாதவன் கட்டி முண்டகர பாலி அப்படின்னு சிதம்பரம் திருப்புகள் ஒண்ணு வரும். இப்ப நேரம் இல்ல. அதுல வெண்புறவி விசையேறி நம்ம சுஷும்னா நாடியை பத்தி சொல்லுவாங்க, முழுவதும் சிவயோகம். அதுல இதே கருத்தை அருணகிரிநாதர் சொல்றாங்க. 8 2ம் அறியாத என் செவியில் 8 2ம் இதுவாம் இலிங்கம் என 8 2ம் வெளியா மொழிந்த குரு முருகோனே. சாமி எப்படி சொல்றாங்க? அந்த காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம் கான் உருவம் ஒலி ஒலி கருது சுவை மனம் மனம் தான் 6. காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் 2. காந்தமதன் உட்பொருளே கடவுள் வேதம் மறைபொருள். இதான் ஆ என்ற அரூப நிலையை நாடி
ஊ என்ற உயிர் எழுச்சி பெற்று இறுதியில் என்ற மௌனமாக முடிக்கிறது. இதுதான் அகார உகார மகாரம் ஓம். இதுதான் அந்த பாட்டுல சொன்னாங்க, ஓமிலத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. இப்ப அந்த பாட்டு முழுமையா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரொம்ப அற்புதமான பாட்டு. காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்த நாரியாம் காட்டானாம் அரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோர் 8-2 என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம். கான் உருவம் ஒலி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டது. கடவுள் வேதம் மறைபொருள். இந்த மறைபொருள் விளக்கத்தை அருணகிரிநாதர் சொல்றாங்க. தேனென்று பாகென்று உமைக்கு நாமொழி தெய்வவல்லி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று ஒன்று. இறைவன் உபதேசித்தான். அது என்னது? அது வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்று. அது சொல்ல முடியுமா? வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ எனையாண்டவிடம் தானோ பொருளாவது சண்முகனே. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. சாமி சொல்லுவாங்கல்ல, பஞ்சபூதங்களுக்கு அப்பால் ஒன்று ஒன்றென்றேன் பரம்பொருள் என்னது? சுத்த வெளிதான். இதையெல்லாம் உணர்வாக உரையாக தான் அடைந்த அனுபவத்தை ஞான உரையாக குருமார்கள் கொடுத்திருக்கிறார்கள். நமது அருள் தந்தை அவர்கள் அவர் அறிந்தவாறே நம்மையும் அறிய வைக்கின்றார்கள். அதெல்லாம் தியரின்னா இது மோஸ்ட் 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 சிம்பிள் பிராக்டிக்கல் மெத்தடு. இத கொஞ்சம் முழுமையாக குருநாதர் சொல்லதிலிருந்து அணுவளவும் விலகாமல் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். டைலூட் பண்ணிடக்கூடாது. ஆகவே மனித உயிர் பிறப்பதனை மனித உதன் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பவவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம். அன்பர்களே, சீரியர் கேண்மை சிறிதளவு கிடைத்தாலும் ஆறுயிருக்கு நல்ல அமுதமாம். ரசம் சாம்பார்லாம் நிறைய சாப்பிடலாம், நெய் கொஞ்சம் சாப்பிட்டா போதும். இந்த அமுத துளிகளை சில மணி நேரமாவது சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று இருக்க எங்கும் நிறைந்த இறையருளை வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரைங்கய்யா. அந்த தலைப்பே வித்தியாசமா இருந்ததுங்கய்யா. அருணை மகரிஷியை பத்தி சொல்லி ஆழியார் மகரிஷின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. தலைப்பு அருமை. ஒருத்தரோட சிந்தனை விருந்த கருத்து சொல்றப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருந்தா கூட அந்த குரல் வளன்றது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்கய்யா. நீங்க சொன்ன விதம், சாமிஜியோட கவிதையை பத்தி எந்த அளவுக்கு நீங்க எடுத்து உரைச்சு அந்த விளக்கம் கொடுத்தீங்கய்யா, ரொம்ப அருமைங்க. இன்னைக்கு நான் இது 2வது முறையா உங்களுக்கு கேட்டிருக்கிறேங்கய்யா. பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா 2வது முறையா இந்த உரையை கேட்டேங்கய்யா. நான் எவ்வளவு மிஸ் பண்ணன்றத தெரிஞ்சதுங்கய்யா. அருமையான உரைங்கய்யா. குழம்ப அதிக சாப்பிட்டுக்கலாம், ஆனா நெய்ய தேவையான அளவுக்கு தான்ன்றது அந்த நச்சுன்னு ஒரு வசனமா இருந்துச்சு. அது எல்லாத்து மனசுலயும் பதியுங்கய்யா. அந்த அளவுக்கு நம்ம சாமிஜி 1/2 மணி நேரம் தவம் பண்ணா கூட இந்த 2 நிமிஷம் இப்படிதான் நிக்கும், அது கூட போதும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உணர்றன்றதுதான் முக்கியன்றதையும் எடுத்து வச்சுங்கய்யா. குருவை பத்தி இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சொன்னது எல்லாத்து மனசுலயும் பதிஞ்சிருக்கும். எனக்கு அது பதிஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லதாங்கய்யா கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா, சொல்லுங்க. ஐயா கடந்த ஒரு 3 மாசமா பாத்தீங்கன்னாங்க, இந்த சொல்லுவாங்கல்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்ற மாதிரி லைஃப்ல சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு 3 மாசம் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு வேலை ஜாப் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பெனில செட்டில்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் இல்ல, ரொம்ப அமௌண்ட் அதுக்கப்புறம் கம்மியா தான் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா கிடைக்கணும் எதிர்பார்த்தா அந்த இடத்துல 5 ரூபா தான் கிடைச்சது. அது மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனையா ஒரு 3 மாசமா வந்துகிட்டே இருக்குதுங்க. ரொம்ப என்ன சொல்றதுன்னா, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. நான் இருந்தாலும் பயிற்சி பண்ணி மகிழ்ச்சியோட பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். இது எப்படிங்க இப்படி மேற்கொண்டு இன்னும் பெட்டரா வர்றது மகிழ்ச்சி வழிகள்ல? ஐயா, பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதுக்கு என்ன சாமிஜி சொல்லுவாங்கன்னா, நம்ம வினை வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. பெசிமிஸ்டிக்கா சொல்லல. இப்போ எல்லாமே மாறும் இல்ல, ராத்திரிக்கு அப்புறம் பகல் வரும், பகலுக்கு அப்புறம் ராத்திரி வரும். எல்லாருமே ஒரு கஷ்ட காலத்தை கடந்துதான் மேல வராங்க. சரிங்களா? சாமிஜி படாத கஷ்டமாங்கய்யா. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை நினைச்சுக்கலாம். அவர் சொல்லுவார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரம்மஞான பயிற்சி எல்லாம் என்ன நினைக்கிறப்பா, இறைவன் என்னை சோதனைகளை கொடுத்து சக்கையாக பிழிந்து விட்டான், அந்த சாரைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்ட்டு. நீங்க நல்ல பயிற்சி பண்ணுங்க, சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் நல்ல வலு ஊட்டும் உங்களை. அடுத்து வரும்போது, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைஃப்ல சந்திக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. அடுத்த முறை இதே மாதிரி சைக்கிள்ல வரும்போது அது ஈஸியா கடந்து போயிடலாம். நமக்கு அனுபவம் இல்லாதனால இப்ப நமக்கு புதுசா இருக்கு. இன்னொன்னு, நமக்கு மட்டும்தான் சிக்கல்னு நினைக்கிறோம். எறும்பும் தன் கையால் 8 ஜான். எல்லா பணம் உடையவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு. உடலுக்குன்னு சிக்கல் இருக்கலாம், மனதிற்குன்னு சிக்கல் இருக்கலாம், பொருளாதார சிக்கல் இருக்கலாம், ஆன்மீக சிக்கல்ன்றது ப்ராப்ளம்ன்றது காமனுங்க. சிக்கல் இல்லாம வாழவே முடியாது. இன்னும் போர் அடிச்சிடும் சிக்கல் இல்லாம இருந்தாலும். இப்போ நீங்க கஷ்டமா நினைக்கிறமா, நீங்க வாழ்க்கையில சோதனை இருக்கலாங்கய்யா, ஆனா வேதனை கிடையாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கய்யா, வலின்றது எல்லாருக்கும் உண்டுங்கய்யா. கரெக்ட் தானுங்களே? கரெக்ட். வலியை தவிர்க்க முடியாது. வலி இஸ் மேண்டேட்டரி, பட் பெயின் இஸ் ஆப்ஷனல். ஒரு தடவை துன்பம் வந்தது, அது நீங்க பாடமா எடுத்துக்கோங்க, பாருங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். கடவுள் என்னைக்காவது நமக்கு தண்டிப்பாருங்க ஐயா? அப்பா அம்மா நம்மள தண்டிப்பாங்களா? இறைவன் நமக்கு கொடுக்கிற சோதனைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கிற பாடம். ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னா, அந்த பாடத்தை நம்ம சரியா படிக்கல. 6வது ஒழுங்கா படிச்சிருந்தா 7வது போயிருப்போம். சரிங்களா? யார் பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சம் நீங்க தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணி பாருங்க. இதற்கு ரீசன் இருக்கும், காரணம். செயல் இல்லாம விளைவு வருங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சஞ்சிதமா இருக்கலாம், பிராரப்தமா இருக்கலாம். இதை கடந்து போயிடலாம். குருநாதர் என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவதுங்க, பிரச்சனை வரும்போது குருநாதர் நம்ம கையை பிடிச்சுக்கிறாரு. நாம அவர் கையை பிடிச்சா கூட விட்டுட்டு போயிடுவோம். நம்ம நம்பிக்கையோட இருங்கய்யா. பயிற்சி பண்ணுங்க, சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சங்கல்பம் என்னன்றீங்க? சங்கல்பம் பண்ணணும் ஐயா, சாமி சொல்லிக்கிற சங்கல்பத்துக்கு மேல என்னங்கய்யா இருக்கு? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் தான். அதேதான், எல்லாத்துக்கும் தான். சரிங்க சரிங்க. சாமிஜி அது அந்த சங்கல்பத்தை எவ்வளவு பாடுபட்டு கொடுத்திருக்காரு, அது தெரியும் இல்லைங்களா? ஆமா. சாமிஜி வாழ்க்கையிலங்கய்யா, அவர் எவ்வளவு கடன் இன்சால்வெண்ட் நிலைமைக்கு வந்துட்டாருங்கய்யா. வாழ்க்கை எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க. அப்போ அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறாரு என்னன்னு, ஒரு வருடத்தில் கடன்கள் எல்லாம் நீங்க வேண்டும், ஒரு வருடத்தில் கடன்கள் எல்லாம் நீங்க வேண்டும். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு கடன் எல்லாம் நீங்கிடுச்சு, கையில காசு இல்ல. அப்ப என்ன கேட்கணும்? நான் நல்லா இருக்கணும்னு கேட்டா என்ன நல்லா இருக்கலாம். நம்ம இப்ப கேட்கறதே அப்படித்தானே கேட்போம். நிறைய பேர் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆன பிறகு அச்சோ கல்யாணம் ஆகாதான் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்காக தான் அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன். ஐயா, நீங்க இதெல்லாம் பாடமா நினைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மன்றத்துக்கு வரவங்க நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் நான் பார்த்தேன்ப்பா, கடந்து வந்துட்டேன். பயிற்சியை ஒழுங்கா செய்யுங்க. சரிங்க சரிங்க. குருநாதர் எப்பயும் கைவிட மாட்டாருங்க. எல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ். நம்பிக்கையோட இருங்க. வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக
சுசீலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா, நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. முதல்ல தலைப்பை பார்த்த உடனே நீங்க அருணகிரி ஐயா. ஐயா எங்க இருந்து? பொள்ளாச்சியில இருந்தா? பொள்ளாச்சி. சந்தோஷம் சந்தோஷம். ஓகே. நீங்க அருணகிரிநாதரை தான் அருணமாமுனின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாமா, இது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துச்சு. நம்ம யாருன்னு கேட்டாங்க, அதனாலதான் முதல்ல அது புரியல. அப்ப நீங்க திருப்புகழ் அந்த பாட்டெல்லாம் எடுத்தோடனே சரி அவரோட தான் அப்படின்னு தெரிஞ்சது. நான் இவ்வளவு நாள் கந்தர் அலங்காரத்துல பாட்டெல்லாம் கேட்பேன், கந்தர் அனுமதி பாட்டெல்லாம் கேட்பேன். ஆனா அர்த்தம் தெரியாம அந்த அந்த இசையை மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அருணகிரிநாதர் ஆன்மீகத்துல சொல்லியிருக்கிற அதே கருத்துக்களை தான் நம்ம மகரிஷி நமக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்காருங்கிறத நீங்க இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆமா, மகா சிவயோகிகள்மா. இப்ப என்ன இதேதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இதுதான் சிக்கல். ஆன்மீக பாடல்கள் குருநாதர் எழுதுனதை நம்ம டியூன் போட்டு கேசட்டா கேட்டுக்கிறோம். அதற்காகவா அவங்க எழுதி வச்சாங்க? அதாங்க ஐயா, இத்தனை நாள் வந்து கந்தர் அலங்காரம் எல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். ஆனா அதனுடைய பொருள் நான் இவ்வளவு ஊன்றி பார்த்தது இல்லை. ஆனா மகர்ஷி சொல்றதேதான், அவர் சொன்னதான் மகர்ஷி சொல்லியிருக்காரு அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. மகரிஷி சொன்னதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா எல்லா மகான்களுடைய நூல் பாட்டுக்கும் அர்த்தம் புரியுமா? அதான் அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு நாள் ஒரு இது இல்லாம கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டை இனிமேல் வந்து நான் இன்னும் தெளிவா அதை நான் படிச்சு பார்த்து பொருள் விளங்கிக்குவேங்க ஐயா. ரொம்ப நன்றி. படிக்க பாருங்க, தவன் தானா வரும். நம்ம ரிலேட்டிவ் கேர்ள் கூட மனபல கலையோட எப்படி ஒன்றி போகுதுங்கிறது நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மாவை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஒரு போன் வந்து எனக்கு சவுண்ட் குறைச்சிச்சுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க. ஐயா ஐயா, உங்க பேருக்கு பக்கத்துலயே நான் கிருபானந்த வாரியார்னு போட்டு வச்சிருக்கேன் ஐயா. அந்த பேரு உங்களுக்கு இல்ல, அந்த பேரு உங்களுக்கு தாய் தந்தை தான் வச்சாங்களா இல்ல நீங்களா ஏற்படுத்தி கூட வருது? பரம குருங்கிறது எப்படி ஒரு அருமையான பேரு. இது உங்களுக்கு இறைவு அவர்களே வச்சாங்களா என்னங்கிற கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச்ல கேட்க இல்லையா? இல்லம்மா, நீங்க யார் பேரை சொன்னீங்களோ அவங்கதான் வச்சாங்க பேரு. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. ஒண்ணு, இது எனக்கு அருணை மாமுனினா நீங்க வந்து அவரை குறிக்கிறீங்க, அது புரியுது. அருணைங்கிறதுக்கு 3 சொல்லி நையனா போட்டிருக்கீங்க. அது வந்து அருணைங்கிறது என்னையா பொருள்? உண்மையா நல்ல பொருள் எனக்கு தெரியல தமிழ்ல அந்த வேர்டு. அருணை, கருணை அதெல்லாம் கேட்டிருக்கோம். அருணைங்கிறதுக்கு உண்மையான பொருள் எழுதியா? அண்ணாமலைன்னு சொல்றாங்க இல்லம்மா. ஆமா ஆமா ஆமா. இப்ப சூரிய உதயம் காலையில வந்தா என்னன்னு சொல்றோம்? அத அருணோதயம்னு சொல்றோம் இல்லம்மா. அருணோதயம். ஓகே ஓகே. அருணம்னா சிவப்பு. ஐயா, அது என்னுடைய கேள்வியில ஒரு தெளிவுதான். இப்ப என்னுடைய கேள்வியா, நீங்க அழகா இவ்வளவு கம்பாரிசன்ல அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முடுநல பேருக்கு ஒரு கந்த இதுல இருந்து ஒரு பாட்டு சொன்னீங்க. அதாவது தடுங்கோன் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானே மென்று இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுவாகும் கொடுங்கோவ குருடன் குன்று திறக்க தொழைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து உமக்கு. அது எப்படியா பொருந்துச்சு? நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு அது அந்த நாளுக்கு இது எப்படி பொருந்துச்சியா? அம்மா, சாமிஜி சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இப்போ ரிஃபைன் பண்ணி பொருத்தமா கொடுத்துருக்காங்கம்மா. ஆமா. இப்ப நீங்க அருணகிரிநாதர் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது மட்டும்தான் அதுல இருக்குன்னு இல்ல, 1% கூட இல்ல. நம்ம இந்த 40 நிமிஷத்துல அந்த இப்ப இந்த நேரத்துல என்ன வந்ததோ அதை சொல்லியிருக்கோம். இப்ப இன்னும் சொன்னீங்கன்னா இன்னும் மாதிரி வரும். அதுல எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்காங்க. மனம் அகத்தவம்னா என்னம்மா? மன அலைச்சொலை குறைத்து இறைநிலையோட மன அலை இறை நிலையோட நிலைப்பது தானுங்களே. ஆமா. அப்ப தடுங்கோள் மனத்தை, மனம் போன போக்கெல்லாம் போகாம மனதை இறைவன் நிலை தடுங்கோள் மனத்தை. அகத்தாய்வுல என்ன முக்கியமா? விடுங்கோள் வெகுளியே. அந்த ஒரு வார்த்தையில இருந்து எடுத்துக்கோங்க. அருகுண சீரமைப்பு தானுங்களே. அப்படி புரியுது. இப்ப புரியுது. எனக்கு இந்த கரெக்டா அந்த நாளையும் சொல்லி இந்த பாட்டை சொன்னோன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது அப்படியே படிச்சே எழுதுனேன், எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, அடுத்த நன்றி. அன்பராக நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நன்றி அம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து தோல்விங்கிறது எல்லா நிலைமையிலையும் நமக்கு ஏற்படுது. அது வந்து நம்ம செய்யற பயிற்சியிலயும் சம்டைம் நம்மளால பண்ண முடியாம போகுது, இல்லாட்டி வேலை நிமித்தமாகட்டும், அப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்ல இல்ல நிறைய இடத்துல பொருளாதாரம் அந்த மாதிரி நிறைய தோல்வி வருது. அது சம்டைம்ஸ் வந்து நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை தாங்கறதுக்கு அந்த மனசக்தி இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கலாம் தான். நன்றி. அது பேர் தாங்க மன வளக்கலைன்னு பேரு. இஃப் யூ ஃபியர் ஆஃப் டிஃபீட், நீங்க விளையாடவே முடியாது கேம்ல. வாழ்க்கைன்றது ரெண்டும் வரும் இல்லைங்களா? முதல்ல வெற்றினா என்ன, தோல்வின்னா என்னன்னு சொல்லுங்களேன். நம்ம ஒண்ணுத்த அடையணும்னு நினைக்கிறோம், அதை அடைஞ்சா வெற்றி, அடையலைன்னா தோல்வி. அப்படித்தானுங்க ஐயா? ஆமாங்க ஐயா. எதிர்பார்ப்பு தானுங்களே அது. இது கிடைச்சா நமக்கு நல்லதா, கிடைக்கலன்னா நல்லதானே எப்படிங்க ஐயா தெரியும்? நம்ம கேட்கறதெல்லாம் இறைவன் கொடுத்துட்டா நமக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது இல்ல. அவர் நீட்ஸ் ஆர் லிமிட்டட் பட் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட். நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க, நமக்குன்னு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும். வினைக்கு ஏற்ற விளைவு உண்டு. நமக்கு கிடைக்கலையா, குட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி நின்றுட வேண்டாம். வாழ்க்கைன்றது போயிட்டே இருக்கணும். சரிங்க ஐயா. நம்ம பேர் எழுதிருந்தா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்க ஐயா. கவலையப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்க. மனதை திடமா வைத்துக் கொள்ளதாங்க மன வளக்கலை. தவம் பண்ணா மனதிற்கு காந்தம் திணிவு பெறும், ஜீவகாந்தம், மன வலிமை பெறும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. பாரதியார் பாட்டு ஒண்ணுக்கு தெரியுங்களா? எண்ணியே முடிதல் வேண்டும். நினைச்சது கிடைக்கணுமா? கண்டதெல்லாம் நினைச்சிடலாமா? நல்லவே எண்ணல் வேண்டும். அப்ப நினைக்கிறது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதற்கு தெளிந்த நல் அறிவு வேண்டும். வினை பதிவு இருந்தா கிடைக்காது. பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணிய போல, சூரிய முன்னாடி பனி போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னு பாரதியார் பாட்டு. மனம் திடமா பயிற்சி பண்ணுங்கயா, எல்லாமே கிடைக்கும். கவலைப்படாதீங்க. முறையா பயிற்சி பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, எதிர்பார்ப்பு இல்லாத பண்ணுங்க. சரிங்கய்யா. சிறப்பையா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சுலோச்சனா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? சுலோச்சனாமா, நீங்க அட்மிட் பண்ணலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேணுங்கய்யா. சிவம் பத்தி சக்தி பத்தி சொன்னீங்க. அடுத்தது காந்தம் வந்து மருவி காந்தன் ஆச்சு, கந்தன் ஆச்சு அப்படி சொன்னீங்க. அடுத்தது முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. அம்மா சொல்லுங்கய்யா. இத்தனை சாமி இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்கய்யா. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. சரிங்களா? ஆமாங்க. ஒரு வீட்டுல ஒரு பையன், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு விதவிதமா ட்ரெஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப ட்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு சினிமால கூட வருந்தானே, டாக்டர் மாதிரி, வக்கீல் மாதிரி விதவிதமா போட்டோ எடுத்து மாட்டி வச்சா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு 5 பையனான்னு கேட்டா அவருக்கு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. ஒன்றுதான், இறைநிலை ஒன்றுதான். அது பல்வேறு வடிவங்களிலே நாம எந்த உருவத்துல நினைச்சா நமக்கு என்ன வேணுமோ அப்படி உருவத்துல வைத்துக் கொண்டோம். அதனாலதான் உருவ வழிபாட்டுல இருக்கிற சிக்கல் இது. சிவம்னு சொன்னா அப்ப விஷ்ணு வேறையான்னு கேட்க கூடாது. இதுதான் 6 சமயங்கள்னு நம்ம மரபுல உண்டு. சைவம், வைணவம், அது கேள்விப்பட்டு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னது வந்து இப்ப சிவம்னா சுத்தவெளி. ஆமாங்கய்யா. அது இயக்கத்துக்கு வருது, சக்தின்னு சொல்றோம். அத இயங்கும் போது என்ன ஆகுதுங்க? ஒலி, சுவை, மனம், சக்கரம், ஒலி வருது, சுழற்சி வருது இல்லைங்களா? அதான் வியாபகம். விஷ்ணுன்னா எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம். சரிங்க. உனக்கு வழிபடும் போது சௌரம்னு சொல்றோம். இந்த காந்தத்தினுடைய தன்மாற்றம்
அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், பஞ்ச தன்மாத்திரை இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இதான் கானாபத்தியம், பிள்ளையார்னு சொல்றோம். ஓகேங்க, நன்றிங்க. வினைக்கு நாயகன் சொல்லுவாங்க. அவங்க செய்யற வினைக்கு அவங்க தானே தலைவர். ஆமாங்க. இந்த வினைக்கு நாயகன் தான் விநாயகன் நம்ம சாமிஜி சொல்லுவாங்க. ஓகே. இத அந்த பேரா வச்சு சொல்லும் போது கொஞ்சம் குழப்பங்கள் வருதே தவிர இறைநிலை ஒன்றுதான். நன்றிங்க, நீங்க நன்றிங்க. எந்த உருவத்துல வணங்கினாலும் அது வேணும்ன்றது கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நன்றிங்கய்யா. கவிகள்லாம் அருமையா இருந்ததுங்கய்யா, சிறப்பா இருந்ததுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லா எல்லாம் இருந்தது. மகான்களோடதுமா, நம்ம என்ன சொல்ல போறோம் தனியா? ஒரு எழுத்து கூட நம்மளோட விளக்கம் கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லைங்கய்யா, அருமையா விளக்கம் கொடுத்தீங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ராணி புருஷோத்தமன் அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா பரமகுரு ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒப்புமை விளக்கங்கள் ஐயா. எல்லாருக்கும் எல்லாமே தெரிந்தது, படிச்சிருக்கோம், அதை மனனம் கூட பண்ணி இருக்கிறோம், கோவில்கள்ல நிறைய போய் பாடி இருக்கிறோம், இசையோடு கூட பாடி இருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு அதுல ஆழ்ந்து சிந்தித்து மகரிஷி கருத்துக்களையும் ஃபுல்லா பாடல்களை எல்லாம் உள்வாங்கி அதையும் இதையும் ஒப்பிட்டு எங்களுக்கு ஒரு மகான் சொன்ன மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல எங்களுக்கு எடுத்துரைத்த தங்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க ஐயா. அற்புதமான விளக்கங்கள், அற்புதமான எடுத்துக்காட்டுகள், அற்புதமான ஒப்புமை. சூப்பர் சூப்பர்ங்கய்யா. இது ஒரு மீண்டும் மீண்டும் யூடியூப்ல நாங்க கேட்டு நாங்களும் அந்த ஒப்புமை படுத்தி அதன் பிறகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக இறுதியில அகத்தவம் அகத்தாய்வு எல்லாம் சொல்லி காந்தவத்தோட முடிச்சது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஐயா சற்று முன்பு பேசினா கூட அன்பர்கள் சொன்னாங்க பிரச்சனைக்கு என்ன பண்றது அப்படின்னு. மனவளக்கலைக்குள்ள வந்த உடனேயே கிடைக்க வேண்டியது எல்லாருக்கும் பிரச்சனைகள் தாங்க வந்தது. கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில இருக்கிறேன். இப்பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் நான் எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தால் தானே ஏமாற்றம். இறைவன் நம்மளை தங்கம் போல நம்மளை பிரச்சனைகளிலிருந்து நீக்கி, அதாவது வினைப்பதிவுகளை நீக்கி கொண்டு இறைநிலையோடு நம்மளை சேர்த்து வைப்பதற்கு புடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து இன்று இந்த செயல் நடக்க இறைவனுடைய ஏற்பாடு இல்லை, இது நாளை நடக்கும், முயற்சியையும் பயிற்சியும் விடாது செய்வோம் என்ற மனப்பக்குவத்தோடு நான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஐயா. நன்றிமா, நன்றிமா. அப்படித்தான் இருக்கணுமா. புதுசா தொடப்பம் வாங்கினாங்க, வீட்டுல குப்பை நிறைய வந்துச்சுன்னா தொடப்பத்தினால குப்பை வந்துச்சுட்டா உள்ள இருக்கிற குப்பை வெளியில வருதா? உள்ள இருக்க குப்பை தான் வெளியே வருது. மனவளக்கலைன்றது என்னது? உள்ளக்கிறது வெளியில வருது, கிளீன் ஆயிடுது இல்ல? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. தூய்மை எனில் பழி செயல்கள் பதிவு நீக்கம், துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க பேசாம இருங்க, அது பாடு போகுது, நமக்கு என்ன இருக்கிறது தானே போகுது. ஆமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து வலிமையை கொடுத்து, அது பேர் தான் மனவளக்கலை, அது பேர் தான் மனவளக்கலை. மனவளக்கலையை முறையாக பயின்றால் போதும், சரியா இருக்கும், கவலையே படாதீங்க. கஷ்டம் இல்லைன்னா இந்த பக்கம் எட்டி பார்த்திருக்க மாட்டோமே, மன்றத்தை கூப்பிட்டா வரமாட்டோமே. ஆமாங்க ஆமாங்க. தவம் செய்து தற்சோதனை செய்து நம்ம மனதின் வலிமையை கூட 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 அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடுகளவுதான் மாறுதே ஒழிய இல்லாமல் போகவில்லை, இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது தெளிவாக தெரியவில்லை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பா நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னாங்க, அது போல இருக்கும். ஆனால் மனவளக்கலையில 1-2 நேரம் மட்டும் மண் நின்று அறிவை பழக்க எல்லாமே நமக்கு சிறிதாக தெரியும், தூரத்துல கற்களை பாக்குற மாதிரி. ரொம்ப அற்புதங்கய்யா. நீங்க மீண்டும் ஒரு கேட்டுட்டு தாங்க எது சந்தேகம்னா உங்களுக்கு கேட்க முடியும். நீங்க போன் நம்பர் மட்டும் போட்டு சொல்லிருங்கய்யா, நான் விரைவா அடுத்து நான் உங்களை கூப்பிட பேசுறீங்க. இது பாடல்கள்லாம் படிக்கிறதுக்காக எழுதலைங்கம்மா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதான் சிவபுராணந்தனங்கய்யா. ஆமாங்க ஆமாங்கய்யா. நான் அப்படியே ட்ரை பண்ணி எல்லாம் ஒப்பீடு பண்ணலமா, அது என்ன இதுன்னா அதுதானே. ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுல என்ன இருக்கு, நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க கொட்டி வச்சிருக்காங்க, ஒண்ணுதான். ஆமாங்க. நான் சற்று இந்த விநாயகர் அகவல் அவையார் பாட்டை மட்டும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாத்திருக்கேங்கய்யா. ஆனா திருமூலர்ல இருந்து இந்த மாதிரி அருணகிரிநாதர் பாடல்கள்லாம் பாக்கல.
விநாயகர் அகவல் பார்த்திருக்கேன். மகரிஷியோட கருத்துக்களோட ஒன்றி வரும்போது பார்த்திருக்கேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாமே சாமிஜி சொல்லாததே இல்லம்மா. கண்டிப்பாங்கய்யா. எவ்வளவு தூரம் ஆழ்ந்து சிந்திச்சிருந்தா இப்படி ஒரு மகான் நமக்கு கிடைச்சு நம்ம அதுக்கு பாக்கியவான்களாக இருக்கிறோம் நினைக்கிறப்ப பெருமிதமா இருக்குதுங்கய்யா. நமது பெருமை இல்ல, அவருடைய கருணை, அவ்வளவுதான். கருணை. ஆமாங்க, இறையாற்றலுக்கு நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்களுக்கும் நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒரே கடைசியா தான் கேட்க முடிஞ்சது ஐயா. இப்ப எனக்கு ஒரு 2 கேள்வி. இது பொதுவான ஒரு கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்னங்க ஐயா? யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அது ஒண்ணு. அப்புறம் நம்ம உடல் ரீதியா மன ரீதியா நம்ம சரியா இருக்கிறோம்னு நம்ம நடந்துக்கிறோம்னு தெரியுது, இருந்தாலும் நம்மளை மீறி கவலைகளோ உடல்ல ஒரு நோயோ அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்னங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உடலுக்கு மனதிற்கு நோய் வரத்துக்கு காரணம் வினை, வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தானுங்களே? 5 அளவு முறை மாறி மீறினா என்ன வருங்கய்யா? ஓட்டங்கள்ல சீர்கேடு. நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு நமக்கு பொருந்துறது எது பொருந்தாது எதுன்னா தெரியாது, எல்லாமே செய்துட்டு அப்புறம் நான் ஒரு போதும் சரிங்களா? யோகம்னா என்ன? ஞானம்னா என்ன? யோகத்தின் பயன் ஞானம். யோகம்னா அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிந்த தெளிவு ஞானம். வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரியா? சரிங்க ஐயா. ஐயா, இப்ப இந்த வினைகளை செய்ய வைக்கிறதும் இறையருள் தானங்க ஐயா? நம்ம செய்யறது இல்லை, பட் தெரிஞ்சு செய்யறது இல்லை. அது நடக்கிற விஷயம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்ம தப்புன்னா செய்ய போறது இல்லை. செஞ்சதை தப்பா ஆயிடுது அப்படின்னா அது சூழ்நிலை சந்தர்ப்பத்துல ஏற்படுறதுதான் சாமி சொல்றாங்க இல்லைங்களா? எத்தனை நம்ம 2 அடுக்கு வினை இருக்குல்ல. கருவமைப்பு பதிவா ஒண்ணு வந்திருக்கு, மேலடுக்கு பதிவா ஒண்ணு இருக்கு. இந்த கருவமைப்பு மேலடுக்கு பதிவு சஞ்சித பிராரத்தம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய அறிவாட்சி தரம் இல்லைங்களா? அப்ப அந்த அறிவாட்சி தரத்தின் அடிப்படையில தான் இதுக்கு மேல செய்ய போகிற வினைகள் எல்லாம் இருக்கும். ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் இறைவன் எல்லாருக்குள்ளயும் அறிவாக இருக்கா, ஆற்றலாக இருக்காங்கய்யா. ஒரு டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எந்த சந்தேகம்னாலும் கேளுன்னு சொல்றாங்க. எக்ஸாம் ஹால்ல போய் கேட்டா சொல்லி கொடுப்பாங்களா? இல்ல, சொல்லி தர மாட்டாங்க. நமக்கு அறிவு இருக்குல்ல. இது எல்லா சமயத்திலயும் ஒரு 5000 கோடி ரூபாய் நம்ம சம்பாரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இறைவன் கொடுத்தான்னா சொல்லுவான், நான் சம்பாரிச்சேன்னு சொல்லுவான். ஆமா. அப்போ இறைவன் கொடுக்கலையா? செயல் செய்யறதுக்கு இறைவன் நீங்க சொன்னீங்க தானேங்க. இப்ப எல்லா சந்தர்ப்பத்திலயும் அப்படி நினைக்கிறோமான்னு சொல்லுங்க. இல்லங்க ஐயா, நம்மளுக்கு சரின்னு பட்டதை நம்ம எடுத்துக்கிறோம். இத நம்மள மீறி தவறுன்னு வாதத்துல விவாதத்துல ஒண்ணும் இல்லைங்கய்யா. சாமிஜி இதை நீங்க நல்லா தவம் பண்ணிட்டு இந்த தத்துவத்தை சிந்தனை பண்ணுங்க பாருங்க. உள்ள இருந்து தானா விளங்கும், வெளியில இருந்து விளக்கம் தேவையே இல்லை. சரிங்களா? சரிங்க ஐயா. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாகலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, சிறப்பான விளக்கம். எனக்கு ஒரு எண்ணமற்ற நிலை, மௌனம், இது எல்லாமே ஒண்ணுதா இல்ல வேறு வேறையா? சும்மா இரு மௌனம். வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம்னு சொல்றீங்க இல்லம்மா? ஆமா. எண்ணம் எப்படி வருது, சொல் எப்படி வருதுன்னா எப்படி வருது? கருமையத்துல இருக்கிற பதிவு தானே எண்ணமா வருது. இந்த 6 காரணங்கள்ல வருது இல்லைங்களா? ஆமா. எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமா இருப்பதே யோகம். மௌனம்னா வாய் பேசாம மட்டும் இருக்கிறது இல்ல. ஒரு சொல் எப்படி வருது அப்படின்னா அதுக்கு 4 விதமா சொல்லுவாங்க. சூக்குமம், பைசந்தி, மத்திமை, விகாரின்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்துல நம்ம பதிவு இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷா, சமஸ்கிருதமா, இந்தியா ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மொழி எல்லாம் கிடையாது.
மொழி கிடையாது. ஆமா, இப்ப சரிங்க. மயில் முட்டையில எடுத்து பார்த்தா மயில்னு தெரியுமா, கோழி முட்டை எடுத்து பார்த்தா கோழின்னு தெரியுமா? தெரியாது. அப்படி சூப்பமா இருக்கும் அது. அப்புறம் கொஞ்சம் விரிவடைந்த நிலை பைசந்தின்னு சொல்லுவாங்க. இங்க தொண்டையில வரும்போது மத்தியமைன்னு சொல்லுவாங்க. இங்க வாயில வரும்போதுதான் அது மொழியா பிரியுது, விகாரி வேறுபட்டு வருது. மௌனம்னா அந்த சூக்குமை நிலை மூலாதாரத்திலேயே எண்ணம் எழாமல் இருக்கணும். நம்ம மௌனம்னு சும்மா வாய மூடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றோம் இல்லைங்களா? வழி கொஞ்சம் ஸ்கூல்ல சேர்ந்துருக்கோம், அட்மிஷன் போட்டிருக்கோம், அதுக்குள்ள எல்லாமே அடைஞ்சுதான் நினைச்சுக்கிறேன். அதுவே ஒரு மாயைதாம்மா. சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப எல்லாமே தனி. சும்மா இருங்கிறது எண்ணமற்ற நிலைனா, எண்ணமற்ற நிலைக்கு போனா ஒரு செகண்ட் கூட இருக்க முடியலங்க ஐயா. அது பழக்கம் இல்ல நமக்கு. வீட்டுல கரண்ட் இல்ல, லாக்டவுன், யாருமே இல்ல, தனியா உட்காந்துருக்க வேண்டியதுதானே. கம்முன்னு இருக்கிறோமா, யாருக்காவது போன் பண்ணி பேசுறோம் தானுங்களே. இதான் சாமி சொல்லுவாங்க, அந்த அமைதி கிடைக்குது, நம்ம பழக்கம் தவம் பண்ணா நல்லா தானே இருக்கு, அப்புறம் உடனே பேசிடுறோமே. அது பழக்க பதிவு தானங்க ஐயா. அதேதாம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாமி அம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுமா, ஐயா கிட்ட பேசலாமா? நன்றி நாகராஜம்மா. ஐயா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். உரையும் கேட்டேன், உங்க கேள்வி சிறப்பா இருந்தது. நீங்க அகத்தாய்வு செய்யணும், புறத்தாய்வு வேண்டாம்னு சொன்னீங்க. சிறப்பான வார்த்தைகள். லிமிட்டட் லிமிட்டட்னு சொன்னீங்க. அத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு நீட்ஸை ஒழுங்குபடுத்தி கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோட எனக்கு இந்த நொடியிலிருந்து இதுவரைக்கும் நான் ரொம்ப கிடையாது, நல்லா இன்னும் மேலே என்னோட எண்ணம் சொல் செயலை ஒழுங்குபடுத்திக் கொள்வேன் என்று உங்கள்கிட்ட இப்ப நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கருணை நம்ம ஆழியார் முனிவரையும் இணைத்து நீங்க கம்பேர் பண்ணி சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த திருப்புகள் நம்ம மகரிஷியோட பாட்டு இப்படி ஒத்து போகும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு நான் கொஞ்சம் சில சமயங்களே கேட்க முடியாம போயிடும், இன்னைக்கு கேட்டது எனக்கு ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. பதில சொன்னீங்க. காந்தி சுந்தரம் சிறப்பா அவங்க பேசிட்டாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் அவங்க நல்லா சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொற்பொழிவு கொடுத்து கேட்கணும்னு விரும்புறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நான் ஒப்பிட்டெல்லாம் சொல்லணுமா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, ஒண்ணுதான். சரிங்க ஐயா. சரி சரி சரி, அதுவா சரி, நீங்க சொல்றது சரிங்க ஐயா. சரியான பேரு உங்களுக்கு வச்சிருக்காங்க ஐயா. ரொம்ப உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம். தாத்தா வச்சாருமா. சரிங்க சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா என்னோட கேள்வியா, எல்லாமே இறைநிலைன்னு சில பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அது எல்லாத்தையும் ஒரு பாகுபாடு பாக்குறாங்க. அதனால அது பிரச்சனையாவே தான் இருக்குயா. அத மாதிரி சூழ்நிலை நம்ம எப்படியா ஹேண்டில் பண்ணணும்? அப்படி நினைக்கிறவங்களும் இறைநிலை தானம்மா. அவங்களும் ஒரு இறைநிலை தான். ஆனா அது பாகுபாடு பாக்குறாங்க. அதனால அது என்ன அவங்க பாகுபாடு பாக்குறாங்கன்னு நம்ம ஏமா பாக்கணும்? அவங்க சொல்லி அவங்கள மாத்தணும். யாரையுமே மாத்த முடியாதுமா. மாத்த முடியும்னா ஒரே ஆள் தான், நாம நம்மள மாத்திக்கணும். மத்தவங்கள மாத்தணும்னு நினைச்சா அதை விட வம்பு வேற எதுவுமே இல்ல. நம்ம ஒருத்தரையும் மாத்துறதுக்கா வந்திருக்கோம்? நம்ம வேலை அது கிடையாது, சாத்தியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச நேரத்துல சொன்னோம்னா அவங்களுக்கு தேவையான வச்சுப்பாங்க, தேவையான அளவுக்கு வழிக்கு விட்டுரும். மட்டும்தான் இறைநிலைன்னு நினைக்கிறாங்க, மத்தது எல்லாமே கொஞ்சம் அடுத்த பாக்குறாங்க.
அந்த சுவாமி பாக்குறது மட்டும்தான் இறைநிலையா பாக்குறாங்க. மத்ததெல்லாம் வந்து பரவாயில்லம்மா, அது ஆரம்ப நிலை, ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நம்ம கூட கொஞ்சம் வருஷம் முன்னாடி அப்படி இருந்திருப்போம், இங்க வரதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம சொன்னது இப்ப அருணகிரிநாத சாமி எதுக்கு எடுத்து சொல்றோம் இத? அவங்க இந்த சொல்லியிருக்கிற பாடல்கள்ல அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போனாங்க, இந்த பாட்டு தானே பாடுறாங்க. இந்த பாடலை உண்மையான அர்த்தத்தோடு பாடி தெரிந்திருந்தா இங்க வந்துருவாங்க. எங்க ரிலேட்டிவ் கேர்ள் ஒண்ணுமா சென்னையில இந்த மாதிரி என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி சொல்றாங்க. அப்ப இதுதான் சொன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 6 திருப்புகள் படி. அவங்க திருப்புகள் ரொம்ப படிப்பாங்க பக்தியா, படிங்க அப்படின்னு. அதை படிச்சுனே இருந்தாங்க. 4 மாசத்துல மன்றத்துக்கு போட்டாங்க, எம்ஏ படிச்சுட்டாங்க. நான் அதான் சொன்னேன், அதுல என்ன வருது? உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. அது கேட்டுக்கினே உனை எனதுள் அறியும் இடம் எது? அறிவு திருக்கோயில். சரி, மிக்க நன்றி. அவங்கள நம்ம குறையா சொல்லக்கூடாது, அவங்களும் வருவாங்க. சரி, சரி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆர்கியூ பண்ணாதீங்க, யார்கிட்டையும் விவாதம் பண்ணாதீங்க. சரியா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சரிம்மா, சரி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. கேள்வி யாருக்கும்? சரிம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே